மகாகவி பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி புகழாரம். பாரதியார் கனவு கண்ட பெண்ணுரிமைக்கு பாடுபடுவதாக வானவில் பண்பாட்டு மையத்தின் சார்பிலான பாரதியார் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேச்சு. பெரம்பலூருக்கு அருகே பட்டியலின சிறுவர்களை மலம் அள்ள வைத்ததாக மக்கள் சாலை மறியல். குற்றம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்படுவார்கள் என புதிய தலைமுறைக்கு மாவட்ட எஸ்பி தகவல். டெல்லியில் மேலும் தீவிரமடைகிறது விவசாயிகள் போராட்டம். 1200 டிராக்டர்களில் டெல்லியை நோக்கி வரும் 50,000 விவசாயிகள். சிவகங்கையில் மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தலில் அதிமுக வெற்றி. சமமான வாக்குகளை பெற்ற நிலையில் குலுக்கல் முறையில் 2 பதவிகளையும் வென்றது அதிமுக. கோவை சாந்தி கியஸ் நிறுவன உரிமையாளரும் சாந்தி சமூக சேவை அறக்கட்டளையின் நிறுவனருமான சுப்பிரமணியன் உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இரங்கல். நடிகை சித்ராவின் தற்கொலை தொடர்பாக கணவர் ஹேமந்திடம் துணை ஆணையர் தொடர் விசாரணை. முன்னுக்கு பின் முரணாக ஹேம்நாத் தகவல் அளித்ததாக கூறப்பட்ட நிலையில் விசாரணை. மேற்கு வங்க சட்டம் ஒழுங்கு குறித்து விளக்க அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சம்மன். நெருப்புடன் விளையாட வேண்டாம் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் ஜெகதீப் தன்கர் எச்சரிக்கை.